शास्त्रे ब्रह्मोपदिष्टे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। நாரத பகவான் வசிஷ்டருக்கு பிரம்ம பிரம்ம என்று தொடங்கக்கூடிய திருநாமங்கள் மூலம் திருவேங்கடமுடையானுடைய பெருமையை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே இப்பொழுது 65வது திருநாமம் அமைகிறது. இதிலும் ஒரு பிரம்ம என்கிற சொல் வரும்படியாக நாரத பகவான் திருநாமத்தை அமைத்து பிரம்மா சொல்ல கேட்டுதான் சொல்கிறார்னு சொல்கிறார். அவர் அந்த திருநாமத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதாவது இதை புரிந்து கொள்வதற்கு நாம் சில வரலாறுகளை பார்க்கணும். கண்ணபிரான் கோகுலத்தில் இருந்தான். அந்த கோகுலத்தில் கண்ணபிரான் சிறு பிராயம், இன்னும் அவனுக்கு யௌவனம் வரல, 7 வயசு பிள்ளையாக இருந்தான். அந்த சமயத்தில் புல்லாங்கல் எடுத்து ஒரு சரத்காலத்தில் நள்ளிரவில் கதம மரத்திலிருந்து ஊதினான். பகவானபி தாராத்ரீகி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷரந்தும் மனச்சக்கரே யோகமாயாம் உபாசிதகா என்று சுகர் சொல்கிறார். நல்ல சரத்காலம். சரத்காலம்னு சொன்னால் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள். அப்பொழுது பனி அவ்வளோ அது படர்ந்திருக்காது. வானத்திலே சந்திரன் ரொம்ப நன்னா தெரியும். தக தக தகான்னு சந்திரன் வானத்திலே ஒளி வெள்ளத்தை பரப்பின்னு இருக்கிற பௌர்ணமி. அப்போது யமுனை மணல்வெளி, அதுக்கு பக்கத்தில் ஒரு கதம்ப மரம் பிருந்தாவனத்தில். அந்த கதம்ப மரத்தடியிலே போய் நின்று அந்த சந்திரன் பூர்ணச்சந்திரன் இருக்கக்கூடிய அந்த வேளையில் நள்ளிரவில் கண்ணன் குழல் எடுத்து ஓதினான். அந்த குழல் சப்தம் கேட்டு அந்த ஒலியை கேட்டவாறே பல கோப பெண்கள் தங்கள் வீட்டை விட்டு கதம்ப மரத்தடியை நோக்கி ஓடி வந்தார்கள். அதிலே முன்னோடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் சில பேர் மணமாகாத பெண்கள், சிலர் மணமாகிய பெண்கள். அவர்களும் கூட தங்கள் கணவனை விட்டுவிட்டு கை குழந்தையை விட்டுவிட்டு இந்த ஒலியை கேட்டவுடனே ஓடி வந்து காவலை கடந்து கயிறுமாலையாகி எங்கும் கிடந்தனரே என்று பெரியாழ்வார் பாடுவது போல் அந்த வேணுகானத்தை ரசித்து வந்தார்கள். அத்தனை பெண்களும் வந்தாயிடுத்து. உடனேயே பகுத்தறிவாதி கேட்பார், என்னையா அந்த காலத்தில் வீட்டில் இருக்கிறவங்க தெரியாத ஒரு பெண் வெளி போச்சுன்னா எங்கே போகிறேன்னு வழிமறிக்க பாடுறான். நள்ளிரவில் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போச்சு, கை குழந்தையை விட்டுட்டு வெளியில் போயிடுது, இப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குதுன்னு சில பேர் கேட்பாங்க. இதற்கு நாம் முன்னாடியே விளக்கம் கொடுத்துருவோம். அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தது அவர் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. என்றால் அங்கே கண்ணபிரான் அவர்களைப் போல வடிவம் எடுத்திருக்கான். அப்படி இந்த பெண்கள் இங்கே வந்தாச்சு. பெண்கள் அனைவரும் முன்னாடி இருக்கும்பொழுது கண்ணன் ஒரு கேள்வி கேட்டான், இது உங்களுக்கு தகுமா? யாரோ ஒரு விடலை பருவத்து பிள்ளை
புல்லாங்குழல் ஊதினால் அந்த இசையை கேட்பதற்காக உங்கள் குடும்ப பணியை விட்டு விட்டு நீங்கள் வரலாமா? உங்கள் கணவனுக்கு செய்ததை தொண்டை விட்டு வரலாமா? இது உங்களுக்கு இழுக்கு இல்லையான்னு கேட்டான். இப்போ கேட்டவன் அப்போ எத்தனை வயசு பையன்? 7 வயசு பையன் கதைப்படி. ஆனால் இத்தனை பெண்கள் வந்தவாறே அடுத்த வினாடி அவன் நல்ல யௌவனத்தில் உள்ள வாலிபனாக இருக்கான். ஒரு சமயம் வாலிப உடம்பாரான், ஒரு சமயம் குழந்தை உடம்பாரான். அது இறைவனால் முடியும், நம்மால் முடியாது. நாம் திடீர்னு நினைக்கிறோம், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற சில பேர் அப்படி வயத்தை ஒடுக்கிக்கிறாங்க. ஏன்னா அங்கே பெண்கள் போகிறாங்கன்னு நம்ம தொப்பை விழுதுதான் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சங்கர பகவத் பாதர் சொன்னார், கர்ப்பம் தொப்பை ரெண்டுத்தையும் மறைப்பது எளிதல்லைன்னு வேடிக்கை அவர். ஆனாலும் நான் மறைச்சு பார்க்குறாங்க, ஏன்னா நம்ம இளமையாக இருக்கோம் அப்படின்னு காண்பிக்க. இதெல்லாம் தலைக்கு டை அடிக்கிறாங்க. எவ்வளோ பண்ணி இளமையாக இருக்கிறத காண்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த உடம்பே இளமையில் இருக்கணும். எத்தனை காலம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும், எவ்வளோ தான் ஜிம் போயிட்டு வந்தாலும் ஒரு வயசாகிடுதுன்னா அந்த இடத்துல தளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் வரும். வேணால் கொஞ்சம் டிலே பண்ணலாம் கிழப்பருவத்தை, அவ்வளோதான். அப்படி கிழப்பருவம் என்பதோ இளமை பருவம் என்பதோ நம் கையில் இல்லை. ஆனால் இறைவனுக்கு நினச்ச பொழுது இளைஞனாகலாம், நினச்ச போது குழந்தையாகலாம், அப்படிப்பட்ட ஒரு தன்மை. ஆகையினால எம்பெருமான் அப்பொழுது அவர்களுக்கு முன்னர் வாலிப நாயகனாக நின்று இந்த கேள்வியை கேட்டான். விட்டபுருஷன் கூட்டான் என்று நீங்கள் வந்தால் இப்படி ஓடி வரதா வீட்டை விட்டு? ஆனால் அந்த பெண்கள் ஒரே குரலில் பதில் சொன்னார்கள், எம்பெருமானே, எதற்காக நாங்கள் கணவனுக்கு பணிவிட செய்யணும்? எதற்காக மாமனார் மாமியாருக்கு பணிவிட செய்யணும்? எதற்காக பெற்ற குழந்தையை பேணி வளர்க்கணும்? இதெல்லாம் எங்கள் கடமை. ஏன் இந்த கடமையை செய்யணும்? இந்த கடமையை செஞ்சால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? திருமாலாகிய நீ சந்தோஷப்பட்டு நல்லது கொடுப்ப. இப்போ நீயே இங்கே கூட்ட பிற்பாடு அப்புறம் அவைகளை பற்றி என்ன கவலை? வேலையே கொடுத்துட்டான்னா அப்புறம் யாராவது பரீட்சை எழுதுவாங்களா? அதனால் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவர் ரொம்ப அழகாக பேசினார். அவர்கள் இதை உணர்ந்து வந்திருக்கிறார்கள் என்ற உடனே எம்பெருமான் அவர்களுக்கு திருவருள் செய்தான். கொஞ்சம் கர்வம் வந்தவாறே மறைஞ்சான். திரும்பி அவர் கதறினவாறே காட்சி அளித்தான். அப்படி காட்சி அளிக்கக்கூடிய கண்ணபிரான் 5 லட்சம் பெண்கள் வந்திருந்தார்கள் என்று ரிஷிகள் கணக்கு சொல்கிறார்கள். இன்னும் கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் கோகுலம் இருக்க, அங்கே 5 லட்சம் பெண்கள் இருந்தால் எவ்வளோ பெரிய பரப்பாக அது இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு பிரமிப்பு வருது. ஒரு கால்வாய் சுருங்கி போயிடுது, எவ்வளவோ ஏரிகள் சுருங்கி போயிடுது, எவ்வளவோ கால்வாய்கள் சுருங்கி போயிடுது நம்முடைய பாப்புலேஷனால். ஆகினால் அந்த கோகுலமே சுருங்கி போயிருக்கலாம். அப்படி 5 லட்சம் இல்லை, சில பேர் 5 லட்சத்துக்கு வேறு கணக்கு கூட சொல்கிறாங்க. எப்படியே இருக்கட்டும், அந்த 5 லட்சம் பெண்களுக்கு இடையிலே கண்ணபிரான் புல்லாங்குழல் எடுத்து ஊதியவாறே அடுத்த வினாடி 5 லட்சம் பெண்களும் அவனை கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டார்கள். அது எப்படி முடியும்? அதனால் பகவான் தானும் 5 லட்சம் வடிவம் எடுத்துட்டான். ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணன் என்று அவர்கள் வட்ட வட்டமாக நின்று ஆனந்தமாக நர்த்தனம் ஆடினார்கள் அப்படின்னு வியாச பகவான் வர்ணிக்கிறார். பராசரர் சொல்கிறார், சுகர் பரவுகிறார். இதெல்லாம் ஆச்சு. சுகர் இந்த கதையை பரீட்சத்துக்கு சொல்கிறார். அதே மாதிரி பராசரர் மைத்ரேயருக்கு சொல்கிறார். அதே போல் பாத்ம புராணத்தில் பரமேஸ்வரன் பார்வதிக்கு இந்த வரலாறை சொல்கிறார். அப்போது பார்வதியும் பரீட்சித்து மன்னனும் ஒரே கேள்வியை கேட்டாங்க, இது நியாயமா? தர்மத்தை நிலைநாட்ட வந்த பகவான் எப்படி பிறன் மனையோட நர்த்தனம் ஆடினதாக வரலாறு சொல்கிறது நியாயமா? அதுக்கு பரமசிவன் பதில் சொன்னார், இதை முன்னே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இந்த உலகம் முழுக்க அவனுக்கு உடம்பு, தன் உடம்பை ஒருவன் தொட்டு கொண்டிருந்தானா அதனால் அவன் தீண்டாத செயல் செஞ்சுட்டான்னு சொல்ல முடியாது. இறைவன் யாரையும் தொடமாட்டேன்னு சொன்னால் எப்படி முடியும்? எல்லாம் உடம்பு தானே என்று விளக்கம் சொன்னார் என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த பெண்களோடு அவ்வளோ நர்த்தனம் ஆடிய பொழுது ஒரு வினாடி கூட அவன் மனதில் எந்த சிற்றின்ப இச்சையும் இல்லாமல் இருந்தது. ஆகையினால தான் ஆச்சரியப்படுறார் மகரிஷி. அப்போ இந்த விஷயத்தை ஆதவாபிதயத்தில் சுவாமி தேசிகன் வர்ணிக்கும் பொழுது கீழே அப்பய தீட்சிதர் வியாக்கியானம் செய்யும் பொழுது சொல்கிறார், அதாவது தன்னுடைய ஆண்மை அதோடு எம்பெருமான் குன்றாமல் இருந்தானே ஒழிய அவர்களினாலே அவனுடைய பிரம்மச்சரியத்துக்கு எந்த குலைப்பும் வரல அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். சரமதாது என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் வாழ்க்கையில் கடைசியாக வரக்கூடிய தாது கொஞ்சம் கூட அவன் வெளியிலிருந்து வரவில்லை. அப்படி அவன் அவர்களோடு இருந்தான், தன் பிரம்மச்சரியத்தை பேணினான் என்று சொல்கிறார். இது நம்ம மரமண்டலம் ஏறுமா? ஏறாது. நம்ம தான் கேள்வி கேட்டே இருப்போமே. அதற்காக ஒரு வரலாறும் கண்ணபிரான் சாட்சியாக வச்சுட்டு போனான். பாரத போர் முடிந்தது. முடிந்த பிற்பாடு அஸ்வத்தாமா பாண்டவர்கள் மீது பழி தீர்க்க வேண்டும், தங்கள் அப்பாவை அநியாயமாக கொன்னுட்டார்கள் நினச்சிட்டு பழி தீர்ப்பதற்காக பாண்டவ பூண்டே இல்லாமல் அழிக்க ஆசைப்பட்டான்.
திரௌபதியின் புதல்வர்களையெல்லாம் கொன்னுட்டான். அதே மாதிரி பாண்டவர்களுக்கு ஒரு அஸ்திரம் போட்டான். அந்த காலத்தில் எவ்வளோ வலிமை உண்டு அஸ்திரம் வச்சுருந்தான், பாண்டவை அஸ்திரம். அது பாண்டவர்கள் மீது தாக்கி திரும்பி அவர்களுக்கு சந்ததியே உண்டாகாது என்று பண்ணிட்டான். எல்லாம் போன பிற்பாடு மிஞ்சி இருந்தது அபிமன்யுவனை உத்தரை, அவளுடைய கர்ப்பம். அதையும் அவனுடைய அஸ்திரம் தாக்கிது. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வச்சுருக்கான். அவன் போட்ட ஏவுகணை அந்த கருவையும் சிதைப்பதற்கு வந்தது. உத்தரை தன் உடம்பில் உள்ள வலியை பார்த்து தன் கர்ப்பத்துக்கு ஏதோ ஆகுதுன்னு சொல்லி மாமியார் சுபத்ரையை சரணமடைந்தார். சுபத்ரை சொன்னான், இதுக்கெல்லாம் நம்ம மாமியார் தான் கை வந்த வழி சொல்வான்னு குந்தி தேவியை போய் நமஸ்கரித்து சொன்னான். குந்தி சொன்னால், நான் என்னத்தை கண்டேன், நம்ம கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனே அடைக்கலம் புகுந்தான். அப்போ பிரசவிச்சுட்டா. பிரசவித்தவாறே ஒரு கறிக்கட்டை விழுந்துடுத்துக்கு. ஏன்னா சார்டு திரௌண்யாஸ்திர விப்ளுஷ்டம் இதம் மதங்கம் என்று பரீட்சித்தே சொல்கிறான். அது திரௌணின்ற துரோணருடைய பிள்ளையான அஸ்வத்தாமா போட்ட அஸ்திரத்தினால கறிக்கட்டையாகத்தான் உத்தரை பிரசவித்தாள். மகாபாரத வரலாறு இது கொஞ்சம் மாறுதலாக சில புராணத்தில் இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதில் மைனர் மாறுதல். அப்படி கறிக்கட்டையாக கீழே விழுந்தான் பரீட்சித்து. அந்த கறிக்கட்டையை பார்த்து உத்தரை குமரினாள். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு அசரீர் வந்தது. பயப்பட வேண்டாம், யாருக்கு பிரம்மச்சரியம் குறைவே இல்லையோ, பிரம்மச்சரியத்திலிருந்து நழுவியே இல்லாமல் நெறியான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அவர்கள் கால் பட்டால் இந்த கறிக்கட்டை குழந்தையாக உயிர்ப்பித்திடும். அவ்வளோதான். எல்லாரும் அம்பு படுகையில் படுத்திருக்க பீஷ்மற்ற ஓடி போனார். குழந்தைய கொண்டு வரோம், உங்கள் காலால் அதை கொஞ்சம் வருடி விடுங்கள். பீஷ்மர் சொன்னார், ஏன்பா நான் கடைசி காலத்தில் அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கேன், இப்போ ஒரு பரிசோதனை பண்ணி அதில் தோல்வி வந்துவிட்டு தான் என் பேரை கெடுக்க பார்க்குறீங்க, இதுக்கு நான் சம்மதிக்கலேன்னு விட்டார். இது வேண்டாம், என்னால் முடியாதுன்னு விட்டார். வேண்டாம், என்னால் முடியாதுன்னு பீஷ்மர் செய்ததற்கு காரணம் இருக்குது. அப்போது யாருமே இல்லை, வேறு யார் பிரம்மச்சாரி என்று எல்லாரும் தவித்த பொழுது அந்த கறிக்கட்டை மீது காலை வைத்தான் பரந்தான். அவன் சொன்னான், எனக்கு எந்த காலத்திலும் பிரம்மச்சரியம் இழக்காமல் நான் இருந்தேன் என்பது உண்மையாகில் இந்த கறிக்கட்டை குழந்தையாக தோன்றட்டும் என்று காலை வைத்தான். அடுத்த வினாடி இந்த கறிக்கட்டை குழந்தையாயிடுத்து. அர்ஜுனன் மட்டும் கொஞ்சம் இப்படி அப்படி மிரள பார்த்தான். என்னடா உனக்கு, ஏன் இப்படி குழம்புற அப்படின்னு கண்ணபிரான் அர்ஜுனனை கேட்டார். அர்ஜுனன் சொன்னான், இது அசரீரி சொன்ன வார்த்தை என்ன உண்மையாக பொய்யா தெரியலையே கிருஷ்ணா, உன்னுடைய வரலாறு நான் தானே கூட இருக்கேன், எனக்கு தெரியும், நான் ஒன்று தோழன், நீ அத்தனை 5 லட்சம் பெண்களோடு கும்மாளம் விட்டாய் கிருஷ்ணனாக, அதன் பிறகு 16,008 மனைவிகளோடு கொடுத்த நடத்துகிற, நான் தான் பிரம்மச்சரியம் கொஞ்சம் கூட வழுவாமல் இருக்கிறவன்னு சொல்லி இதை கறிக்கட்டை மேலே காலை வைக்கிறேன். உடனே அந்த குழந்தை வந்துவிடுது. அந்த யார் பிரம்மச்சாரியோ அவர் தொட்டால் வந்துடுத்து பிழைச்சி. ஆனால் இதனுடைய மர்மம் எனக்கு புரியலை, ஏதோ உன்னுடைய மாயைகள் இது ஒன்றுன்னா. பகவான் சொன்னான், அப்படி இல்லை, நான் தான் நல்ல அநாதி பிரம்மச்சாரி. அநாதி பிரம்மச்சாரி அப்படி தான் இருந்து தவம் பண்ணுறேன். என் பெருமான் பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணுறான் பிரம்மச்சரிய விரதத்தோடு. லக்ஷ்மி தேவி அவன்கிட்ட பிரிய மாட்டேன் எப்பொழுதும். நான் இந்த மாதிரி தபஸ்வியாக போகிறேன், என்னால் பக்கத்தில் மனைவி இருந்தால் சரியாக இருக்காதுன்னு பகவான் சொன்னான். நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேனேன்னு சொன்னேன் லக்ஷ்மி தேவி. சரி, நானும் இந்த காட்டில் வந்திருக்கேன்னு அங்கே இலந்த மரமாக லக்ஷ்மி தேவி இருக்கா. அந்த இலந்த மரத்தடியில் தான் பகவான் தபஸ் பண்ணுறான். அதனால தான் பத்ரிகாசிரமம்னு பேர். இப்போ போய் நீங்கள் பத்ரிகாசிரமத்தை இலந்த மரத்தை தேடாதீங்க. இலந்த மரத்தடியில் தபஸ் பண்ணான்னு வரலாறு. அந்த இலந்த மரத்தை நாளில் எங்கே இருக்கோ நம்ம கண்ணுக்கு படாமல் இருக்குது, அது வேட்டம். அப்படி எம்பெருமான் அங்கே காலில் பிரம்மச்சாரி தான் அநாதி பிரம்மச்சாரின்னு சொல்லி குழந்தை மீது கால் வைத்தவாறு, கறிக்கட்டை மீது கால் வைத்தவாறே விழு கரியோர் குமரன மேவி சிறந்தன என்று சுவாமி தேசியன் பாடும்படி அந்த குழந்தை உயிர்த்து எழுந்தது. சரியா? ஆனால் நமக்கு புரியலை, எப்படி இத்தனை மனைவியை கல்யாணம் பண்ணி ஒருத்தர் பிரம்மச்சாரியாக இருக்க முடியும். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தன்னுடைய மனைவியோடு அன்பாக நேசமாக அந்த மனைவியோடு சாஸ்திரங்களிலே சொல்லக்கூடிய காலத்தில் மட்டும் நெருக்கமான உறவுகளை வைத்துக் கொள்பவர்கள் இருக்காளே, அவர்களும் பிரம்மச்சாரிகள் தான் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு ஏதோ சொல்கிறாங்க, அப்படி இல்லை. மனைவியை தவிர யாரையும் நாடாமல் தனக்கு சட்டப்படியும் தர்மப்படியும் மனைவியான பெண்ணோட கூட தான் வேதத்தில் சொல்லியிருக்கு, இந்த காலத்தில் மனைவியும் கணவனும் உறவு கொள்ளக்கூடாது, அமாவாசை இரவக்கூடாது, பௌர்ணமாசி இரவக்கூடாதுலாம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட காலங்கள் தவிர்த்து மற்ற காலங்களை நெறிபடியாக இழந்தால் அவரும் பிரம்மச்சரிய விரதத்திலே இருப்பவர்கள் என்று சாஸ்திரம். ஆகையினால் நல்ல பிரம்மச்சாரி இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு வழி நல்ல மனைவியோட கல்யாணம் பண்ணிருக்கிறது தான்.
அது சுலபமான வழி. அதனால தான் பல ஆச்சாரியர்கள் சன்னியாசத்து கூட போகலை. சுவாமி வேதாந்த தேசிகன், நடாதூரம்மாள், பராசர பட்டர், அதே மாதிரி திருக்குறள் பிரான் பிள்ளான். இப்படி பார்த்தீர்களானா நமது ஆச்சாரியர்கள் பல பேர் கிரகஸ்தாசிரமத்திலே இருந்திருக்காங்க. ஏதோ வேதத்தில் சன்னியாசத்தை பற்றி சொல்லியிருக்கு, சன்னியாசாசிரமத்தை வசந்தாசிரமம் சொன்னாலும் மனைவியோடு நெறிப்படி வாழ்ந்தால் அதுவே பிரம்மச்சரியன்னு சொன்ன பிற்பாடு எதற்காக வீணாக கஷ்டப்பட வேண்டும் என்றவர்கள் இருந்திருக்கிறார். இதற்கெல்லாம் வழிகாட்டியாக நின்றவன் எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான அலர்மேல் மங்கா நாயகனாகிய ஸ்ரீ வெங்கடேசன். ஆகையினால தான் அவனை பிரம்மச்சரிய பராயணன் என்று சொன்னார். இதற்காகிற ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ராசநிருத்யேபி யஸ்ய ஆசீத் ஸ்கலனம் பிரம்மச்சரியதா நோத்தரா கர்ப்பகோப்தாசு பிரம்மச்சரிய பராயணா. ஆகினால அனாதி பிரம்மச்சாரியும் நித்திய பிரம்மச்சாரியுமான அந்த எம்பெருமானை நாம் ஜபித்து ஸ்தோத்திரம் பண்ணினால் நாமும் விரதங்களிலிருந்து வழுவாது இருக்கக்கூடிய பிரம்மச்சரியத்தை அளிப்பார். எங்கே என்னுடன் கலந்து திருவேங்கமுடையானை தியானம் செய்து கொண்டு ஜபியுங்கள். பிரம்மச்சரிய பராயணாய நமஹா. நன்றி, வணக்கம்.